சாரிங்க, தப்பு எடுத்துக்காதீங்க. நீங்க ஏதோ சொல்ல ஆரம்பிச்சீங்க, அதுக்குள்ள அண்ணன் ஃபோன் பண்ணிட்டாரு. நான் பேசினது எதுவுமே நீங்க கேட்கலையா? ஐயோ சாரிங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது விஷயமா உங்ககிட்ட ஒரு போட்டோ காட்டணும். ஆனா வர அவசரத்துல அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அதான் அண்ணனுக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ண சொன்னேன். அவர் அனுப்பிட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டாரு. அண்ணன் ஃபோனு அவாய்ட் பண்ண முடியல, அதாங்க. அது வந்து ஏங்க 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 நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் சொல்ல வந்ததையே மறந்துடுவேங்க. இதோ ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இதுதாங்க பொண்ணு. அழகா இருக்காங்கல்ல? எங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. எங்க நாளைக்கு நாங்க எல்லாரும் குடும்பத்தோட எனக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. இந்த நேரம் கரெக்டா எங்க அப்பா பைக்கை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. எங்க அப்பா பைக் வந்த நேரமா இல்ல அந்த பொண்ணு வந்த நேரமான்னு தெரியல, எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாவே நடக்குது. நீங்களும் எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க. இந்த நாள் என்னால மறக்கவே முடியாதுங்க. ரொம்ப நன்றிங்க, நான் வரேன். பாய். என்னாலையும் மறக்க முடியாது சீனு. கண்கள் தீரக்கும் எந்தன் மனமே எங்கு நீ தூங்கிக் கிடந்தாய். டேய் டெல்லி அந்த பாப்பர்ஸ் கொடு. இதையும் எடுத்துக்கோ. ரஞ்சினி வந்தோனே சர்ப்ரைஸ் கொடுக்குறோம். டேய் ரெடி தானே? டெல்லி கேக்லாம் ரெடி தானே? ரெடி ரெடி. கேக் அது வரைக்கும் ஆனா ரஞ்சினி வரலையே. வருவாடா. ஆமால. கோவண்டா. டிடி மறச்சுங்க மறச்சு. ஏன் இந்த அண்ணனட டேடி பக்கத்துல வந்துட்டா. ரெடி 1 2 3. டேடி இதெல்லாம் மட்டும் பத்தாது, ரஞ்சிக்கு ஒரு பில்டப் கொடுத்துக்கறேன். பாத்ரா பாத்ரா பாத்ரா.
மைக்கு. காதல் தேசத்தை வென்று வெற்றியோடு தாயகம் திரும்பி வந்திருக்கும் எங்கள் தோழியர் ரஞ்சினி அவர்களே, அவரை பாராட்டுவதற்காக அலைகடனத்திருந்திருக்கும் நண்பர் பெருமக்களே, இரவு நேரம் என்பதால் மையமா சுலைமான் பாய் சாரதாமா கேக் எடுத்துருவாங்க. இதனால் நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் கேக்கு இறங்கு. என்னடா இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் சரக்கை அடித்துவிட்டு மட்டியாகிய பிரபாவிற்கு இனி கேக்கு கிடையாது என்பதை நான் உன் ஒலிபெருக்கியை கொஞ்சம் நிறுத்திட்டு ரஞ்சினி முகத்தை பாடுறா. என்னாச்சு ரஞ்சினி, ஏன் டல்லா இருக்க? சும்மா எங்களை கலாய்க்கிறதுக்காக முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கியா? ஏய் வேணா ரஞ்சினி, இந்த விஷயத்துல எல்லாம் விளையாட்டு வேணாம். எங்களை ஏமாத்தாத. சீனிக்கிட்ட லவ் சொல்லிட்ட தானே? அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படி நீ சொல்லும்போது அவர் முகம் எப்படி இருந்துச்சு? ஒருவேளை நம்மள பிராங்க் பண்றாலோ? டேய் நீ கேள. ரஞ்சினி போதும் ரஞ்சினி, ரொம்ப சோதிக்காத. நாங்க ஒண்ணு கிண்டல்லாம் பண்ண மாட்டோம். சொல்லு ரஞ்சினி, லவ் சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? சொல்லு சொல்லு. நீ லவ் சொல்றதுக்கு முன்னாடி அவரே சொல்லிட்டாரா? ரஞ்சனி என்னாச்சு? அவரு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? சொல்லிட்டாராண்டா. ஏய் இனிமே நம்ம யாரும் அவர் அம்மாஞ்சின்னு சொல்லக்கூடாது. கரெக்ட். என்னடா டேய் வேற எப்பரா கூப்பிடுறது? மச்சான் சொல்லுவோம். மச்சான். டேய் அது ரொம்ப பழசுடா. சரி நீ சொல்லு. சூப்பர்ரா. அத்தான் அத்தான் அத்தான்னு சொன்னா அப்படியே அழக கவிதை மாதிரி இருக்கு. அன்புள்ள அத்தான். டேய் சிம்பிளா சீனுனே சொல்லுவோம்டா. அதுவும் நல்லாதான் இருக்கு. சரிடா சீனு. ரஞ்சனி சீனு என்ற சீனிவாசன் இந்த ரெண்டு காதல் ஜோடிக்கும் கிராண்டா ஒரு கப்பல் ட்ரீட் கொடுத்தே ஆகணும்டா. என்ன சொல்றீங்க? சம்மாடா. ரஞ்சனி நீயும் சீனுவும் சேர்ந்து ஒரு டேட் சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு கப்பல் ட்ரீட் வைக்கிறோம். ஆமா. ஏய் என்னாச்சு ரஞ்சனி? இப்ப என்ன நீ ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, அதானே அழுகுற?